அன்பர்களே, மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாய் என்று இப்தா கூறுகிறார். தான் போரில் வெற்றி பெற்றால் திரும்பும் போது எனக்கு முன்னால் வரும் முதல் மனிதரை பலியிடுவேன் என்று கூறிவிட்டு செல்கிறார். போரில் வெற்றியோடு திரும்பும் போது தனது ஒரே வாரிசாகிய தனது மகள் எதிரே வந்ததால் வருந்தி இவ்வாறு கூறுகிறார். அவசரத்திலும் ஆனந்தத்திலும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துவிட்டு பின்னர் வருந்துவது பலரின் இயல்பாகிவிட்டது. அவசரத்தில் நமது பகுத்தறிவும் விவேகமும் மறைந்துவிடும். வேகமாக ஓடும் ஆறு சில நேரங்களில் கரையை உடைத்துக் கொள்வதைப் போல வேகமாக செயல்பட்டால் நமது வாழ்வை உடைத்திடக்கூடும். பொறுமையோடு பல கோணங்களிலும் சிந்தித்து முடிந்தால் அதன் நன்மை தீமைகளை எழுதி பார்த்து தீர ஆராய்ந்து செயல்படுவதே அறிவு. தாயும் தந்தையுமான இறைவா, பதட்டமாகவும் பரபரப்பாகவும் செயல்படாமல் சிந்தித்து பொறுமையோடு நடைபெறும் வரம் தாரும். ஆமீன்.